என்னடி இது, ஒரு கடுகு எது மிளகு எதுன்னு கூட தெரியல. உங்களெல்லாம் வச்சு எப்படி சமையல் சொல்லி கொடுக்க? ஏன் கடுகு எதுன்னு தெரிஞ்சாதான் சமையல் பண்ண முடியுமா? இல்லைன்னா பண்ண முடியாதா? நாளை எவ்வளோ அழகா சூப்பராக சமையல் பண்ணுவேன் தெரியுமா? நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம், நீ பேசாம இரு. முதல்ல நான் சமையல் பொருள் எல்லாம் கொண்டு வந்து என்ன ஏதுன்னு காட்டுதேன். அதுக்கு பேரெல்லாம் தெரியுதான்னு பார்ப்போம். பிறகு சமைக்கவே வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம். சரி ஆண்டி, காட்டுங்க. நான் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுதேன். ஆமாம்மா, நீ கரெக்டா சொல்லுவ. கடுகு எடுத்துட்டு வான்னு சொன்னதுக்கு மிளகிட்ட பை தூக்கிட்டு வந்தல, அது மாதிரி தான் எல்லாம் சொல்லுவேன். இல்ல ஆண்டி, கடுகு மட்டும்தான் தெரியாது, மத்த எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். எப்படி சூப்பரா சொல்லுதேன்னு பாருங்களேன். சரி பாப்போமே அந்த லட்சணத்தையும். எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும், ஏன்ட்டெல்லாம் வந்து கேட்காதீங்க. அடியே ஒத்த ரோசா, உனக்கு நல்ல சமையல் தெரியும், உனக்கு இந்த பொருள் பேரெல்லாம் தெரியும். நீ எதுவும் சொல்லி கொடுக்க கூடாது இவளுகளுக்கு. இவளுகளை கேட்டா இவளுக்கு தான் பதில் சொல்லணும். நீ போய் ஒரு வாரமா உட்காரு, அவளுக்கு 2 பேரும் முன்னால வந்து உட்கார சொல்லு. சரிட்டி, இப்போ ஒண்ணு ஒண்ணா கேட்க என்ன பதில் சொல்லுங்க. எதை வேணாலும் கேளுங்க. இப்போ எப்படி நான் டான்னு பதில் சொல்ல போறேன்னு மட்டும் பாருங்க. சரி நெட்டச்சி, நீ சொல்லு. இதுல கடலை பருப்பு எங்க இருக்கு? கடலை பருப்பு தானே, அது எனக்கு நல்லா தெரியுமே. அந்த கீழ் வரிசையில் 2வது நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, பச்சை கலர்ல, அதுதான் கடலை பருப்பு. எங்க அம்மா ஓயாம அவிச்சு தருவாங்க. நான் நல்லா திம்பனே, சூப்பரா இருக்கும். அப்போ உனக்கு கடலை பருப்புனா எதுன்னு தெரியாது? ஏன், நான் கரெக்டாக தானே சொன்னேன். பச்சை கலர்ல இருக்குல்ல, அதுதான் கடலை பருப்பு. அடிய கூமுட்டை, மேல முத வரிசையில நடுவுல இருக்கு பாத்தியா, அதான் கடலை பருப்பு. மஞ்சள் கலர்ல இருக்குல்ல, அதான் கடலை பருப்பு. நீ சொன்ன பாத்தியா கீழே இருக்குன்னு, அது வந்து பாசி பயிறு. எங்க அம்மா அவிச்சு வச்சு தருவாங்க, நான் நல்லா திம்பனே. ஏ அப்பா, அம்மா அவிச்சு தருவான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அது என்ன பருப்புன்னு கேட்க மாட்டியோ? சும்மா கொடுத்து அள்ளி தின்றுவியோ? பேர் என்னதா இருந்தா என்ன, திங்க நல்ல டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு நல்லதுன்னு எங்க அம்மா சொல்லி தருவாங்களா, அதனால நல்லா திம்பேன். சரி, அது பேரை சொல்லுதே, நல்லா கேட்டுக்கோ. கீழே 2வது வரிசையில நடுவுல இருக்குல்ல பச்சை கலரா, அதுக்கு பேரு பாசி பயிறு, இல்லைன்னா பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. பச்சை கலர்ல இருக்கு பாத்தியா? ஓஹோ, பச்சை கலர்ல இருக்கிறதுனால அதுக்கு பேரு பச்சை பருப்போ? சரி சரி, இனிமே மறக்க மாட்டேன். பச்சை பருப்பு. பச்சை பருப்பு இல்லாட்டி விளங்காதவளே, பச்சை பயிறு. சரி, இனிமே மறக்க மாட்டேன். இப்போ வந்து பச்சை பயிருக்கு பக்கத்துல மஞ்சள் கலர்ல ஒண்ணு இருக்கு பாத்தியா, பச்சை பயிருக்கு அடுத்தால, அது என்னதுன்னு சொல்லு. அதான் நல்லா தெரியுமே, அது சின்ன பருப்பு. அடியே, அடிஸ்கேல் அடி வாங்கினதெல்லாம் மறந்து போயிட்டோ, மறுபடியும் அடிக்கவா? ஏம்மா, அடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, தாங்க முடியாது. அது சின்ன பருப்பு இல்லையா, அப்பன்னு அதுக்கு பேர் என்னது? அது வந்து பாசி பருப்பு, இல்லைன்னா சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை பயிறு இருக்கு பாத்தியா, அதனால தோலை உரிச்சிட்டு 2 உடைச்சா வரும்ல, அதுதான் இந்த பருப்பு. இது பேரு சிறு பருப்பு. அப்போ நான் கரெக்டாக தானே சொல்லுதேன். நான் சின்ன பருப்புன்னு சொன்னேன், நீங்க சிறு பருப்புன்னு சொல்லுதீங்க. 2 ஒன்று தானே? சரி, என்னன்னு ஒளிஞ்சு போ. மேல் வரிசையில முதல்ல இருக்கே, அது என்னது? அது உருண்டை பயிறு. உருண்டை பருப்பு இல்லடி, அது வந்து உருட்டு உளுந்து. அது வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு போடுவாங்க, பிறகு வடை சுட்டு திங்கிறதுக்கு போடுவாங்க. நல்ல பசிக்கிற நேரத்தில் இந்த கிளவி வடையை வேற ஞாபகப்படுத்துதே. வடை திங்கணும் போல இருக்கு. சரி, இதுல சாம்பாருக்கு போடுற பருப்பு எதுன்னு சொல்லுங்க பாப்போம். 2 பேர்ல யார் முதல்ல சொல்லுவீங்கன்னு பாக்கேன். நெட்டச்சி, சிம்ரன், அந்த கீழே 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 இருக்கு பாரு. அடியே ஒத்த ரோசா, வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. ஏதாவது சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். என்ன பாட்டி பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாம்பாருக்கு யார் பருப்பு போடுவா? பருப்பு பருப்புன்னு ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அடியே நெட்டச்சி, எந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்கோயேன், விளக்க மாதிரி பிஞ்சிரும். அந்த கீழ் வரிசையில முதல்ல இருக்கு பாத்தியா, அதான் துவரம் பருப்பு. அதை தான் போட்டு சாம்பார் வைக்கணும். என்ன பாட்டி, கீழே இருக்கிறத போய் சாம்பாருக்கு போடுற பருப்புன்னு சொல்லுதீங்க. மேல் வரிசையில 2வது நடுவில் இருக்கு பாத்தீங்களா, அந்த பருப்பு தான் நல்ல அழகா மஞ்சள் கலர்ல இருக்கு. சாம்பார் நல்ல மஞ்சள் கலரா இருக்கும்ல, தெரியாதோ? கீழ் வரிசையில இருக்கிற பருப்பை பார்த்தா ஏதோ சீக்கு வந்து கோழி மாதிரில இருக்கு. அதனால மேல இருக்கிற பருப்பை நம்ம போட்டுக்கிடுவோம்னு. அடியே, என்னை கொலகாரியா மாத்தாதடி. அந்த பருப்பு வந்து பருப்பு வடை சுடுறதுக்கு போடணும். இந்த ஆம வடை மசால் வடைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வடைக்கு போடுற பருப்பு அது. இல்லைன்னா புளியோதரை அது மாதிரி தாளிக்கிறதுக்குலாம் அது போடணும். அதை வச்சு சாம்பார் வைக்க முடியாது கொட்டிக்காரி. ஓஹோ, பருப்பு வடை சுடுவாங்கல்ல, அந்த பருப்போ? ஆமா, அந்த பருப்பு தான். திங்கிறதுக்கு மட்டும் அலைவாளுக. ஆண்டி, அந்த முத வரிசையில கடைசியில இருக்கிறது பொரிகடலை தானே? எனக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் தாங்களே, தின்னுட்டு தரேன். அடியே குதிரவாளு, பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன், உனக்கு திங்கிறதுக்கு வைக்கல. இதெல்லாம் திங்க கூடாது. சோறும் தரமாட்டேங்க, பொரிகடலையும் தரமாட்டேங்க. ஆண்டி, நீங்க ரொம்ப மோசம். இதுல என்னதெல்லாம் இருக்குன்னா, கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், மிளகா வத்தல், கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துற பொருட்கள். சரி சரி. டப்பால என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இதுல வெந்தயம் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். கடலை பருப்பும் உளுந்தம் பருப்பும் இருக்கு, இப்பந்தான் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. பிறகு என்ன இருக்கு? மிளகும் கடுகும் இருக்கு, அதுவும் சொல்லி கொடுத்துட்டாங்க. வேற வத்தல் நல்லா தெரியும், அது மிளகால்ல, அது தெரியும். வேற இன்னும் 2 இருக்கே, 2ல எது வெந்தயமா இருக்கும்? இந்த காப்பி கலர்ல குச்சி குச்சா இருக்கே, அதுதானே வெந்தயம்? அது வெந்தயம் இல்லட்டி, அது சீரகம். இந்த மஞ்சள் கலர்ல குட்டி குட்டியா இருக்கு பாத்தியா, அதான் வெந்தயம். ஆண்டி, நீங்க அறிவு கண்ணை திறந்துட்டீங்க, எல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு. அடுத்து என்னதுன்னு பாப்போமா? ஜாலி, இது எனக்கு நல்லா தெரியுமே. இதெல்லாம் பிரியாணி, கறி குழம்பு அதுலலாம் கிடக்கும்ல, நான் பார்த்துருக்கேன்.
ஆ அதேதான். எல்லாத்தையும் நீ பிரியாணியில பாத்திருக்க, ஆனா அது பேர் தெரியுமா உனக்கு? அதான் எனக்கு நல்லா தெரியுமே. பரவாயில்லையே, நெட்டச்சிக்கு எல்லாம் தெரியும் போலயே. நல்லா தெரியுமா? இரு கேக்க. இந்த குச்சி குச்சா நடுவுல இருக்கு பத்தியா, அது என்னதுன்னு சொல்லு. அது மரக்கட்டை பிரியாணியில கிடக்குமே, அது தின்ன ஒரு மாதிரி இனிச்சு கிடக்கும், நல்லாவே இருக்காது. எங்க அம்மாவை சத்தம் போடுவேன், எதுக்கு மரக்கட்டையை கொண்டு வந்து பிரியாணியில போட்டிருக்கீங்கன்னு. அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, எவ்வளவு சொன்னாலும் அதை கொண்டு போடத்தான் செய்வாங்க. மரக்கட்டை இல்லாட்டி மரமண்டை, இது பட்டை. பிரியாணிக்கு நல்ல வாசம் கொடுக்கும். பிரியாணி கறி குழம்புல எல்லாம் இது போடுவாங்க. ஓஹோ, பட்டையா? அடுத்து இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, அந்த இலை மாதிரி இருக்குல்ல, அது பிரியாணி இலை. இந்த சீரகம் ஒன்று சொன்ன பத்தியா, அதே மாதிரி பச்சை கலர்ல இருக்குல்ல, அது வந்து பெருஞ்சீரகம், இல்லைன்னா அதை சோம்புன்னு சொல்லுவாங்க. பிறகு ஸ்டாரா இருக்குல்ல, அதெல்லாம் நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க. பிறகு ஏலக்காய், பச்சை கலர்ல உருண்டை உருண்டையா இருக்குல்ல, அது ஏலக்காய். அப்புறம் குச்சி குச்சா இருக்கிறது கிராம்பு. சரியா? ஓஹோ, சமைக்கிறதுக்கு இவ்வளோ ஐட்டம் இருக்கா? இதெல்லாம் இவ்வளோ நாளா தெரியாம போச்சே. சோறு பொங்கணும்னு அடுப்பங்கரைக்குள்ள போனா இதெல்லாம் தெரியும். சோறு திங்க போறவளுக்கு எப்படி தெரியும்? இது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பொருள் இருக்கு. மிளகா பொடி, மல்லிப்பொடி, அது இது நிறைய இருக்கு. எண்ணெயில எத்தனை வகை இருக்கு தெரியுமா? தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், பாமாயில், சன்ஃபிளவர் ஆயில், அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பரவாயில்லையே, நல்லா சொல்லி கொடுக்கீங்களே. இது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கோ? இதெல்லாம் எங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியாம போயிட்டு. எங்க அம்மாலாம் சொல்லி கொடுத்ததே இல்லையே. அதெல்லாம் தானா சமைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்தாதான் சமைக்க முடியும். ஒரு ஆள் உட்காந்து ஒன்று இடிச்சு இடிச்சு சமையன்னு சொல்லி சமைக்க வைக்க முடியாது. இன்னைக்கு வந்து பொருள் எல்லாம் என்னதுன்னு கத்துக்கிட்டீங்கல்ல, அடுத்து சமைக்க சொல்லித்தரேன். சரி ஆண்டி, சீக்கிரம் சோறு போடுங்க, வயிறு பசிக்கு. எங்க சுத்தினாலும் சோத்துலயே வந்து நிக்காதட்டி. அடுத்து வேலை நிறைய இருக்கு, கிணத்தடிக்கு போங்க எல்லாரும். அடுத்து என்ன வேலை? கிளவி திடீர்னு பீதியை கிளப்புது. கிணத்தடியில் வச்சு என்ன செய்ய போகுது? உங்களெல்லாம் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு கொள்ள போறேன். என்ன இழிச்சக்கா, மரத்தடியில நம்ம 2 பேரும் மட்டும் ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்க ஆளை காணும்? யார்கிட்ட கேட்க? ஏக்கா, நான் வேற யாரை கேட்க போறேன்? நம்ம மாலா, நெடுவாளி, பிறகு இந்த சிம்ரன், அவங்களெல்லாம் ஆளை காணும். அத்தை பாட்டியும் ஆளை காணும். லட்சுக்குட்டி, உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்க்கா? நம்ம நேத்து தலைவர் வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனோம்ல? ஆமாக்கா, போனோம். அப்போ அந்த செல்லத்தாய் கிழவி என்ன சொன்னுச்சு? சிம்ரனுக்கும் ஆரஞ்சு மண்டையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிஷன் போடுதே. சிம்ரன் வந்து என் வீட்டில் 1 வாரத்துக்கு வேலை செய்யணும்னு சொன்னுச்சு. அதுக்கு தான் காலையில் 6 மணிக்கெல்லாம் பிள்ளைகள் போயிட்டாளுங்க. ஏக்கா, சிம்ரன் மட்டும்தானே போகணும், இவளுங்களாம் எதுக்கு போனாளுங்க? லட்சுமி, எப்பவும் எல்லா விஷயமும் உனக்கு தான் முதல்ல தெரியும். இது என்ன உனக்கு ஒன்றும் தெரியாம இருக்கு? எனக்கு ஒன்றும் தெரியலையேக்கா. நேற்று ராத்திரி வந்தவொடனே களைப்பா இருக்குன்னு படுத்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாரு. சரின்னு சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்கிட்டோம்க்கா. காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வீட்டுக்காரர் ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டு இப்போ தான் வந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியாதே. அப்படியாட்டி, அந்த கிழவி நேற்று ராத்திரி நெட்டச்சி வீட்டுக்கு போயிருக்கு. போய் அவங்க மாமியார் மாமனார் அவங்க வீட்டுக்காரட்டெல்லாம் பேசி எப்படியோ ஏமாத்தி அந்த பிள்ளையும் கிளாஸுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். அவங்க வீட்லையும் சம்மதிச்சு அனுப்பி விட்டுட்டாங்க. இங்கே சிம்ரன் பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளையை கூப்பிட்ட உடனே மாலாவையும் துணைக்கு கூப்பிட்டுச்சு போல. மாலை எல்லா வேலையும் செய்யவா போக வேண்டாம்னு அவங்க அத்தை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க வாங்கன்னு சிம்ரன் பிள்ளை கூப்பிட்டுச்சான். அதனால இவளும் கிளம்பி போயிட்டா. ஆக மொத்தம் 3 பேர் அங்கதான் கிடக்காளுங்க. அட கொடுமையே, அந்த கிழவி இந்த பிள்ளைகளை வச்சு என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. என்ன பண்ண போகுது? சும்மா பாடங்கடன் சொல்லி கொடுக்கும். வீட்டு வேலை எப்படி செய்யணும், சமையல் எப்படி செய்யணும், வீடை பெருக்கிறது, வீடை துடைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன செய்யணும்னு உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும். தெரியலையேக்கா, பெறவாட்டி போய் பார்த்துட்டு வருவோன்னே. சரிட்டி, காலையில் நெட்டச்சி போகும்போது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விட்டுருந்தா. இந்த மாதிரி நாங்கள் போகிறோம், இப்படி விஷயம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருந்தா. அதை தான் பார்த்தேன். அப்படியாக்கா, எனக்கும் 2 தடவை ஃபோன் அடிச்சிருந்தா, நான் தான் எடுக்கல. அது சொல்றதுக்கு தான் ஃபோன் அடிச்சிருப்பாளோ? ஆமாட்டி, அதுக்கு தான் இருக்கும். பெயர்க்காளுக, என்ன நடக்குன்னு தெரியல. சாயந்தரம் அவளுக்கு வந்தாதான் தெரியும். என்ன 2 டிக்கெட் மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கு, மத்தவனுங்க எல்லாம் எங்க? ஆளை காணோம். இருட்டி விசாரிப்போம். வாங்கட்டி, செல்வி, ராதா, இருங்களே. என்ன லட்சுமி அக்கா, கூட்டத்தை காணோம், நீங்க 2 பேர் மட்டும் தனியா கிடக்கீங்க? அது ஒண்ணும் இல்லட்டி, செல்லத்தாய் பாட்டி வீட்டுக்கு ஸ்பெஷல் கிளாஸுக்கு போயிருக்காளுங்க. அப்படி போடு, செல்லத்தாய் கிளவி கூட்டிட்டு போயிட்டா, அவ்வளவுதான். இன்னும் அவளுக்கு சோழி முடிஞ்சது. என்னட்டி சோழி முடிஞ்சது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, செல்லத்தாய் கிழவிக்கு ஏற்கனவே அவளுக்கு 3 பேரையும் பிடிக்காது. இதுல வீட்டுக்கு வர போயிருக்காளுங்களா, நல்லா வச்சு கொடுமைப்படுத்த போகுது. இழிச்சக்கா, அப்படி எதுவும் நடக்குமோ? எனக்கு பயமா இருக்கே. நம்ம வேணா ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமா? நீ பயப்படாத லட்சுமி, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த கிழவி ஒன்றும் அந்த அளவுக்குலாம் கொடுமைப்படுத்துற கிழவி கிடையாது. என்னமோக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, பிள்ளைகள் சாயந்தரம் வரட்டும், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவளுக்கிட்டே கேட்டுருவோம். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. இவளுக்கு 3 பேர் செல்லத்தாய் கிழவி வீட்டுல போய் மாட்டிக்கிட்டாளுங்க. ஜாலியா இருக்குமே. இப்ப என்ன செய்ய? செல்லத்தாய் கிழவி வீட்டுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வச்சு போகணுமே. போய் பார்த்தா தானே தெரியும். இவளுக்கு படுற கஷ்டத்தை நம்ம பார்த்து நல்லா ரசிக்கணும். சரி இளிச்சக்கா, நேரம் ஆயிட்டு. மத்தியானம் சோறு பொங்கணும் பாத்தீங்களா? காலையில நான் ஒன்றும் செய்யல. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இட்லி அவிச்சு காலையில சாப்பிட்டாளுங்க. அதையே டிஃபன் பாக்ஸ்ல போட்டு மத்தியானத்துக்கு கொண்டு போயிட்டாளுங்க. மத்தியானத்துக்கு தான் ஏதாவது சோறு பொங்கணும். போயிட்டு வரட்டா?
போக வேண்டியதான் டி. நானும் போய் சோறு பொங்க போறேன். இன்னைக்கு என் மவன் 3 மணிக்கெல்லாம் வந்துருவா. அவளுக்கு சோறு பொங்கி வைக்கணும்ல, நானும் போறேன். பாத்தியா செல்வி, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நல்ல கதை பேசிக்கிட்டு இருந்தாளுங்க. நம்ம 2 பேரும் வந்தோடனே எந்திரிச்சு வேகமா போறாளுங்க பாரு. மாலாக்கா. என்னடி? ஏக்கா, இந்த கிழவி எதுக்கு நம்மள கிணத்தடியில கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு? குளிக்க சொல்லுமோ? காலையில நான் குளிக்காம வந்துட்டேன்னு கண்டுபிடிச்சிருக்குமோ? நீயும் மாடி, நானும் குளிக்காம தான் வந்தேன். காலையில இந்த குளிருக்குள்ள எந்திரிச்சு வர்றதே பெருசு, இதில் குளிச்சுட்டு வரைய வருவாங்க. அப்படிலாம் இருக்காது டி. இந்த கிழவி ஒருவேளை இந்த கிணத்துக்குள்ள இறங்கி கழுவி விட சொல்லுமோ? அடியே கோட்டிக்காரிகளா, இங்க ஒருத்தி பேசுறதுக்கு வந்து நிக்க, நீங்க 2 பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னைய பாருங்க டி. சொல்லுங்க பாட்டி. ஆண்டி, ரொம்ப பசிக்கு, சாப்பாடு தாங்களே. சோறு சோறுன்னு பேயா பறக்காதீங்க டி. சோறு தரமையா பெயர போறேன். மத்தியானம் 1 மணிக்கு சோறு தருவேன். 1 மணிக்கு சோறு தருவீங்களா? மணி எத்தனை தெரியுமா? 1 இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 1 மணிக்கு சோறு தரேன்னு சொல்லுதீங்களே, காலையில இருந்து எங்க கூட தானே இருக்கீங்க. ஒரு சோறு பொங்கின மாதிரி தெரியல, வீட்டுக்குள்ள ஒரு வாசமும் அடிக்கல. பிறகு எப்படி எங்களுக்கு சோறு தருவீங்க? எதுவும் ஹோட்டல்ல ஆர்டர் போட்டு வாங்கி தருவீங்களோ? அடியே, உங்களுக்கெல்லாம் கூறு இருக்கா இல்லையாடி? அதான் காலையிலே சொல்லிட்டோம்ல, 1 வாரத்துக்கு முன்னால உள்ள பழைய சோறு ஒரு சட்டி நிறைய கிடக்குன்னு. அதை தான் திங்கணும். நாளைக்கு தான் சுடு சோறு, இன்னைக்கு பழைய சோறு தான். ஆண்டி, இப்பதான் மழை பெஞ்சு விட்டுருக்கு, தயவு செஞ்சு பழைய சோறு தராதீங்க, சூடா தாங்க. என்னது, பழைய சோறு வேண்டாமா? அப்ப சட்டி நிறைய வச்சிருக்கிற பழைய சோறு என்ன செய்ய? நாய்க்கா ஊத்த முடியும்? ப்ளீஸ் ஆண்டி, சுடு சோறு தாங்க. அதெல்லாம் தெரியாது, கஞ்ச கொண்டு தூர ஊத்த முடியாது. நீங்க இன்னைக்கு இருக்கிற கஞ்ச காலி பண்ணுங்க, நாளைக்கு வேணா சுடு சோறு பொங்கி தாரேன். இந்த கிழவி ஏமா இந்த வரத்துக்கு வருது? பழைய புளிச்ச கஞ்ச கொண்டு தூர ஊத்துனா என்னம்மா? அது எதுக்குமா பத்திரமா சட்டியில ஊத்தி ஊத்தி வைக்கி? அதுக்கு நம்ம தான் சிக்கனமா? ஒரு சுடுச்சோறு கொடுத்தா என்னம்மா? ஏமா இப்படி பண்ணுது? சரி, உங்க சோத்து கதையை விடுங்க. கிணத்தடிக்கு இப்ப எதுக்கு வந்திருக்கோம் அதையாவது சொல்லுங்க. கிணத்துக்கு எதுக்கு வருவாங்க? வேடிக்கை பார்க்கவா? தண்ணி இறைக்கணும் டி. அவ்வளவுதானே, இறைச்சிட்டா போச்சு. மாலாக்கா, நீங்க குட்டையா கிடைக்கீங்க பாத்தீங்களா? அதனால உங்களால தண்ணி இறைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நான் வளர்த்தியா இருக்கும்ல, ஈஸியா இறைச்சிருவேன். 1 குடம் தண்ணி தானே. பாட்டி போய் குடத்தை எடுத்துட்டு வாங்க, நான் சீக்கிரம் இறைச்சி தாரேன். என்னது, 1 குடம் தண்ணியா? 1 குடம் காணாதா? சரி, 2 குடத்தை எடுத்துட்டு வாங்க, தண்ணி இறைச்சி கொடுத்துட்டு போறோம். 1 குடமும் இல்ல, 2 குடமும் இல்ல, ஆளுக்கு 50 குடம் தண்ணி இறைக்கணும். என்ன டி, வாய் பழக்கிக்க? ஆளுக்கு 50 குடம் தண்ணியா? என்ன டி, இது கொடுமையா இருக்கு. 50 குடத்துக்கே வாய் பழந்துட்டீங்க. என்னையெல்லாம் எங்க மாமியார் 100 குடம் தண்ணி எடுக்க சொன்னிச்சு தெரியுமா? அதானே கேட்க. உங்க மாமியார் கழுவி உங்களை கொடுமைப்படுத்துச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க 3 வரை கூப்பிட்டு வச்சு கொடுமைப்படுத்துதீங்களோ? சரி சரி, வளவளன்னு வெட்டி பேச்சு பேசக்கூடாது. தண்ணி இறைச்சி வைங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். தண்ணி இறைச்சி என்ன உங்க தலையிலேயே ஊத்த முடியும்? குடத்தை எடுத்துட்டு வாங்க, தண்ணி இறைச்சி தாரோம். தண்ணி இறைச்சி குடத்துல ஒன்றும் ஊற்ற வேண்டாம். அந்த அங்கிட்ட ஒரு சோறு தெரியுது பாத்தியா? அந்த சோத்துக்கு அந்த பக்கம் பூரம் தலைவர் வீட்டு தோட்டம் இருக்கு. நீங்க தண்ணி இறைச்சி அந்த பக்கம் ஊத்துங்க, அது தோட்டத்துக்கு அது போட்டும். ஆட கரகம் பிடிச்ச கிளவி, எவன் வீட்டு தோட்டத்துக்கோ எவளையோ தண்ணியை ஊத்த சொல்லுதே இது. 50 குடம் தண்ணி எடுக்க சொல்லிட்டு முழிக்கத பாரு, திருவிழால காணாம போன பிள்ளை மாதிரி. அடியே சிம்ரன். என்ன மாலாக்கா? இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு கொடுமைப்பட்டு, இவ்வளவு பாடாப்பட்டு, லோல் பட்டு லொங்கடிச்சு அந்த ஆரஞ்சு மண்டையனை நீ கல்யாணம் பண்ணலன்னு எவன் அழுதா? அவன் வேண்டாம், வேற எவனையாவது பச்சை மண்டை மஞ்ச மண்டையன்னு இருப்பான், அவனை கட்டிக்கோ. என்ன மாலாக்கா இப்படி சொல்லிட்டீங்க? ஆரஞ்சு மண்டையன் தான் என் உயிரே. நீ அவனை உயிருங்க. இந்த கிழவி என் உயிரை எடுத்துரும் போலையே. காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்த்துருக்கு. ஒரு காப்பி தந்துதா, ஒரு சோறு தந்துதா? எதுவும் தரல. வெறும் வயித்தோட கடந்து தண்ணியை பூரா எப்படி இறைக்க முடியும்? மாலாக்கா ப்ளீஸ், எனக்காண்டி இதை செய்யுங்க. என் வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டில் தானே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். துணைக்கு வான்னு என்னை கூட்டிட்டு வந்து இங்க வந்து 50 குடம் தண்ணி எடுக்க சொல்லுது இந்த கிழவி. என் மாமியார் என்னைக்காவது என்னைய தண்ணி எடுக்க சொல்லியிருக்கா? இந்த கிழவி சொல்லுது உன் மாமியாருக்கு நான் வேலை செய்யணுமோ? மாலாக்கா ப்ளீஸ், என் மேல கருணை காட்டுங்க. எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். ஏண்டி இப்படி பாடா படுத்துதே? உனக்காக நாங்க என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த கிழவி இப்பவுமே உன்னைய போட்டு இவ்வளவு கொடுமைப்படுத்துதே. இந்த கல்யாணத்துக்கு பிறகு மருமகன்னு வந்துட்டா உன்னை என்ன பாடுபடுத்தும், அது கூட உனக்கு புரிய மாட்டேக்கா? சரி போ, உனக்காக ஒத்துக்கிடுதேன். என்னடி நீங்களே 3 பேர் கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தண்ணி இறைக்க போறீங்களா இல்லைன்னா கல்யாணத்தை கேன்சல் பண்ணவா? எப்படி வசதி? ஆண்டி, ஆளுக்கு 50 குடம் தண்ணி தானே, அதெல்லாம் அசால்ட்டு, நாங்க இறைச்சிருந்தோம். என்னது 50 குடம் அசால்ட்டா? எவன் 50 குடம் தண்ணி இறைக்க? பாட்டி கொஞ்சம் அளவை குறைச்சிக்கோங்களேன். எவ்வளவு குறைக்கணும் அதையும் நீயே சொல்லிரு. 50 குடம்னு சொன்னீங்கல்ல, அதுல முன்னாடி இருக்கிற 5 மட்டும் கட் பண்ணிருங்க, சூப்பரா இருக்கும். விளக்கமாறு பிஞ்சிரும். ஓப்பி அடிக்கலான்னு பாக்கியோ? ஒழுங்கு 50 குடம் தண்ணி இறைச்சி ஊத்து, இல்லைன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன்.
எப்பப்பா எப்போ பார்த்தாலும் இந்த விளக்கமா இருப்பையும் இல்லைன்னா தோலை உரிப்பாக. ஒன்று கறிக்கடையில் வேலை பார்த்துருக்கும், இல்லைன்னா ஹோட்டலில் தோசை சுடுற வேலை பார்த்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிழவி. மருமகளே மருமகளே, யார் அது வெளியே கிடந்து கத்துறது? மாலாக்கா, ஜாலி ஜாலி. நீங்கள் சொன்ன மாதிரியே அத்தை பாட்டி சோறு கொண்டு வந்துட்டாங்க போலையே. என் மாமியார் வெள்ளைக்கார மாதிரி சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்து நிற்காக பார்த்தியா? ஐ சோறு 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 சுடுச்சோறும் கறி குழம்பும் சூப்பராக இருக்கும். என்ன நடக்கு? ஒன்றும் இல்லை பாட்டி, தண்ணி இறைக்கிறதுக்கு முன்னால கையை காலை ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆ சரி சரி. எட்டி சிம்ரன், நான் தான் எங்கள் அத்தையை சாப்பாடு கொண்டு வர சொன்னேங்கிற விஷயம் இந்த கிழவிக்கு தெரியவே கூடாது. தற்செயலாக அத்தை அப்படியே சாப்பாடு கொண்டு வந்த மாதிரி தெரியணும், சரியா? எதுவும் போட்டு கொடுத்துறாத. மருமகளே, உள்ளே இருக்கியாம்மா? வெளியே வாயே. சரி டி, 3 பேர் தண்ணி இறைச்சிட்டு கிடங்க. வாசல் எவ்வளோ கூப்பிடுதா, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். ஆ சரி பாட்டி, போயிட்டு சீக்கிரம் ஓடி வாங்க. கோழிக்கறி கொண்டு வரட்டா, கூட சுடுச்சோறு கொண்டு வரட்டா, சூப்பரா இருக்கும். மருமகளே, அத்தை எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், வெளியே வாமா. என்ன மங்கம்மா, நீ தான் வந்திருக்கியாக்கும், எதுக்கு இந்த கத்திக்கிட்டு கிடக்க? செல்லத்தாயி, என் மருமக உள்ளதானே இருக்கா? ஆமாட்டி, உள்ளதான் கிடக்காளுங்க. சரி, ஏதோ வகுப்பெடுக்கேன்னு சொன்னியே, வகுப்பு எப்படி போகுது? என்னத்தை போட்டு சொல்ல, நான் கூட இவளுகளுக்கு ஏதாவது 1-2 விஷயம் தெரியும், நம்ம எதையாவது சொல்லி கொடுத்து நல்ல வழிக்கு திருத்தி கொண்டு வந்துடலான்னு பார்த்தா இவளுக்கு ஒன்றும் தெரியாத கூறுகட்டவளுகளால இருக்காளுங்க. இவளுகளை என்னத்தை போட்டு திருத்த, ஒன்று சொல்லி கொடுக்கறதுக்குள்ள என் உயிரே போகுது. சரி செல்லத்தாயி, பிள்ளைகளுக்கு ஒன்றும் புரியலைன்னா நீ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் சொல்லி கொடுக்கணும், சரியா? பிள்ளைகள் மேலே கையை வைக்காத. கையெல்லாம் வைக்க மாட்டேன் மங்கம்மா, நீ பயப்படாத. ஸ்கேலு தான் வைப்பேன், ஒரு அடி ஸ்கேல் ஒன்று வச்சிருக்கேன், அதை வச்சு நல்லா சுள்ளுன்னு அடி வெளுத்துருவேன். என்ன டீ செல்லத்தாயி, பிள்ளைகளை அடிப்பேன்னு என்கிட்டே சொல்லுதே, அடிக்காத டீ. அடியாத மாடு பணியாது, உனக்கு தெரியாதா? அடியே செல்லத்தாயி, நீ இந்த சிம்ரன் பிள்ளையை அடிச்சேங்கிற விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், உன் சோழி முடிஞ்சது. பிறகு நீ காலம்பூரம் செயல தான் கிடக்கணும். போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவேணும், கல்யாணத்தை கேன்சல் பண்ணி விட்டுற மாட்டேனா? இப்படியே கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த பிள்ளையை மிரட்டிக்கிட்டு அலைதியோ? நான் எதுக்கு மிரட்ட போறேன்? என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன், இல்லைன்னா வேற மாப்பிள்ளையை பார்த்துக்கோங்க. ஊர்ல என்ன மாப்பிள்ளையே கிடைக்காமையா வந்திருக்கு? அவங்க அம்மா நினைச்சாங்கன்னா லண்டன்ல இருந்து கூட மாப்பிள்ளையை கூட்டிட்டு வருவாங்க. என்னமோ அந்த பிள்ளை உன் மகனை விரும்புதேங்கிற ஒரே காரணத்துக்காக அவ சம்மதிச்சிருக்கா. நீ என்னடா இப்படி ஏட்டிக்கு பூட்டி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் அவன் வேணும்னா என் கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படியோ போ, பிள்ளையில கூப்பிடு, நான் சாப்பாடு கொடுத்துட்டு போறேன். என்னது சாப்பாடா? ஆமா, சாப்பிட வேண்டாமா? காலையில காப்பி கூட குடிக்காம அப்படியே வெறும் வயித்தோடு ஓடி வந்துட்டாளுங்க. நீ சாப்பாடு கொடுத்தியோ என்னமோ, அதனாலதான் சரி பிள்ளைகள் சாப்பிட்டுட்டுமேனு சூட சோறு பொங்கி கொண்டுட்டு ஓடி வந்தேன். என்னட்டி சொல்லுதே, காலையில காப்பி கூட குடிக்காமையே வந்தாளுங்க? ஆமா செல்லத்தாயி, நீ காலையில 6 மணிக்கெல்லாம் வரணும்னு சொல்லிட்டேல்ல. இவளுக்கு என்னைக்கு 6 மணிக்கு எந்திரிச்சாளுங்க? 11 மணி 10 மணிக்கு தானே பொழுதே விடியும். அதனால தண்ணியை மூஞ்சில ஊத்தி அவசரமா எழுப்பி அனுப்பி விட்டேன். காப்பி கீப்பி ஒன்றும் குடிக்கல. நீ எதுவும் காலையில சாப்பிட கொடுத்தியா? இல்லையே மங்கம்மா, நான் ஒன்றும் கொடுக்கலையே. என் வீட்டில் யாரும் காலையில சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டோமா, காப்பி மட்டும்தான் குடிப்போம். அதனால நான் மட்டும் காப்பி போட்டு குடிச்சேன். அவளுக்கு வீட்டில் காப்பி போட்டு குடிச்சிட்டு வந்திருப்பாளுங்கன்னு நினைச்சேன். அடி பாதகத்தி, நீ காலையில சோறு திங்க மாட்டேங்கிறதுக்காக பிள்ளைகளுக்கும் சாப்பாடு போடாமே விட்ட. ஒரு 4 இட்லியாவது கடையில வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. என்னது, இட்லி கடையில வாங்கி கொடுக்கணுமா? நான் இவளுக்கு வகுப்பு எடுக்கிறதே பெருசு, இதுல துட்டு வேற செலவழிக்கணுமோ? அதெல்லாம் செய்ய முடியாது. நாளையில இருந்து வேணா நீ டிஃபன் பாக்ஸ்ல எதுவும் இட்லி சோறு ஏதாவது போட்டு கொடுத்து விட்டுரு. ஏ அப்பா, எதுக்கு தான் இப்படி இருக்கியோம்மா? சம்பாதிச்சு என்னதான் செய்ய போறீங்களோ? ஒரு 4 பேருக்கு உதவி செஞ்சா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? சரி, இப்போ என்ன செய்தாளுங்க? கிணத்துல ஆளுக்கு 50 குடம் தண்ணி இறைக்க சொன்னேன், இறைச்சிக்கிட்டு இருக்காளுங்க. அடியே கொலகார பாவி, காலையில இருந்து பிள்ளைகள் ஒன்றும் சாப்பிடாம கிடக்கு, அந்த பிள்ளைகள் கிணத்துல போட்டு தண்ணியை இறக்கி போட்ட. நான் என்ன 100 குடம் 200 குடம் தண்ணியை இறைக்க சொன்னேன்? ஆளுக்கு வெறும் 50 குடம் தானே. 50 குடம் தண்ணி எடுக்க சொல்லிக்கிட்டு அதை வேற அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு கொழுப்பு? 50 குடம் தானே டி, அதுக்கு ஏன் அலறிக்கிட்டு வார? நல்ல தண்ணியை பார்த்து மெதுவாக இறைக்கும் போது நல்ல பொறுமை வரும், புத்தி கூர்மையாகவும் நல்ல கை காலெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு தான் தண்ணி இறைக்க போட்டிருக்கேன். பிள்ளைகளை வகுப்புக்கு அனுப்பி விடுன்னு சொன்ன உடனே சரின்னு அனுப்பி விட்டோம்ல. எதுவும் உட்கார வச்சு இதை செய்யணும் அதை செய்யணும், சமையல் வேலை வீடு பெருக்கிற வேலை எதுவும் சொல்லி கொடுப்பேன்னு பார்த்தா கிணத்துல இப்படி தண்ணி இறக்கி போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு டீச்சர் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது பெற்றவங்க குறுக்க வரக்கூடாது. பிறகு அந்த பிள்ளை எப்படி உருப்படும்? நீ என் விஷயத்துல தலையிடாத மங்கம்மா. காலையில சாப்பாடு தான் கொடுக்காம விட்ட, மத்தியானத்துக்காவது சோறு பொங்குனியா இல்லையா? நான் சோறு ஒன்றும் பொங்கல மங்கம்மா, பழைய சோறு ஒரு சட்டி நிறைய கிடக்கு, அதையே இன்னைக்கு கொடுத்துருதேன். நாளைக்கு சுடுச்சோறு பொங்கி கொடுக்கேன். கொஞ்சம் கூட கூரை இல்லையா? இவ்வளவு நேரம் மழை பெஞ்சி இடமே குளிர்ந்து போய் கிடக்கு, பழைய சோறு கொடுக்கங்க. பழைய சோறை தின்னுட்டு சன்னி கிண்ணி வந்துட்டுன்னா சிம்ரன் அம்மாக்கு யார் பதில் சொல்லுவா? பழைய சோறு தின்னா சன்னி வருமாக்கும்? சன்னி பண்ணி எல்லாம் வரும். நீ ஒன்றும் சோறு கொடுக்க வேண்டாம். நான் சுட சோறும் கறி குழம்பும் கொண்டு வந்திருக்கேன், அதை கொடுத்துட்டு போறேன். அவளுகளை கூப்பிடு. கறி குழம்பு வச்சு சோறு கொண்டு வந்தியா? அவளுக்கு ஏற்கனவே தின்னு கொழுப்பு எடுத்து போய் அலைதாளுங்க. அவளுக்கு எதுக்கு கறி குழம்பு? வெள்ளைச்சோறு கொண்டு வந்திருக்கல, அதை மட்டும் கொடுத்துட்டு நீ கிளம்பு. நான் அவளுக்கு ரசம் வச்சு கொடுக்கேன். கொஞ்சம் ரசத்தை தின்னாதான் கொழுப்பு கரையும். செல்லத்தாயி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை.
நீ பிள்ளைகளை கூப்பிட்ட உடனே நான் பெருந்தன்மையாக அனுப்பி விட்டேன்ல, அதே மாதிரி அவளுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நான் கொடுத்துட்டு தான் போவேன். என் மருமவளை கூப்பிடு, சூடாக நான் சோறு கொடுத்துட்டு அவள் சாப்பிட்றத பார்த்துட்டு தான் நான் போகணும். 3 பேரையும் கூப்பிடு. மங்கம்மா அப்படிலாம் கறி குழம்பு சோறெல்லாம் கொடுக்க கூடாது டி. அப்படி சோறு கொடுத்தோன்னு வச்சுக்கோயே நல்ல கழுத்து வரைக்கும் தின்னுட்டு கவுந்து அடிச்சுட்டு படுத்துருவாளுங்க. அப்புறம் எவன் வேலை செய்வா? ஏன்ட்டி இப்படி பேசுத? உன்னை நம்பி வீட்டுக்கு ஒரு மருமக வந்தானா அவளுக்கு நீ பழைய சோறு தான் போட்டு கொடுமைப்படுத்துவியோ? அப்படியெல்லாம் இல்ல மங்கம்மா, நீ என்னைய தப்பா நினைக்க. கல்யாணத்துக்கு நான் கண்டிஷன் தான் போடுதேன். ஆனா அவளை நான் மருமகளை ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயே நான் ராணி மாதிரி பாத்துக்கிடுவேன். ஒரு வேலையை அவளை செய்ய விட மாட்டேன். நானே எல்லா வேலையும் செஞ்சு எல்லாத்தையும் நான் நல்லா பாத்துக்கிடுவேன். இப்போ வந்து அவளுக்கு எல்லாம் பழக்கி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இப்படி கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிடுவேன். அவளை நல்லா பார்த்துக்கிடலன்னா உன்னை சும்மா விட்டுருவேனாக்கும். சரி மங்கம்மா கோவப்படாத. இப்போ என்ன அவளுக்கு சோறு தானே கொடுக்கணும், கூப்பிடுதேன் கொடுத்துட்டு போ. அப்படி வா வலிக்கு. அடியே 3 பேர் தண்ணி இறைச்சது போதும், அப்படியே போட்டிங்க வாங்கட்டி. என்ன செல்லத்தாய் பாட்டி, ஆளுக்கு 2 குடம் தண்ணி தான் இறைச்சிருக்கோம், அதுக்குள்ள கூப்பிட்டுட்டீங்க. இன்னும் 48 குடம் தண்ணி இறைக்கணுமே. அடியே உங்க மாமியா கறி சோறு கொண்டு வந்திருக்கா, போய் சாப்பிட்டுட்டு பிறகு போய் தண்ணி இறங்க. எங்க அத்தை சோறு கொண்டு வந்திருக்காங்களா? எங்க? அடியே கூறுகட்ட ஒத்த ரோசா, நீ இங்க இருக்கும்போது உங்க அத்தை இங்க தானே சோறு கொண்டு வருவா, என்ன அமெரிக்காக்கா கொண்டு போவா? எங்கன்னு கேட்க. ஏத்தே என்னத்தே நீங்க இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? மருமோளே 3 பேர் சாப்பிடாம கிடைக்கலாம்ல, அதனாலதான் அத்தை சுட சுட சோறு பொங்கி கொண்டு வந்த மருமோளே. ஏத்தே காலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கலத்தே, பசி தாங்க முடியல, மயக்கமா வந்துச்சு. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அவனே கிணத்தடியிலே மயங்கி விழுந்து கிடந்திருப்பேன். நல்ல வேலை வந்தீங்கத்தே, என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம். மாமியார் மருமகளும் பாசமா இருந்தா குடும்பம் நல்லா தான் இருக்கும். ஆனா எங்க வீட்டுல அப்படி இருக்காங்க, ஒண்ணு மாமியார் சரியில்லாம இருக்கும், இல்லைன்னா மருமக சரியில்லாம இருப்பா, இல்லைன்னா 2 விளங்காம அலையும். சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் தண்ணி இறைக்கிற வேலையை பாருங்க.